இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆம், இறைவனுடைய இதுதான் புது உடன்படிக்கை. எத்தனையோ சட்டத்திட்டங்கள் உலகத்தில் இருக்கிறது, எத்தனையோ சட்டத்திட்டங்கள் பைபிளில் இருக்கிறது. ஆனால் நிறைவான சட்டம் இதுதான். அவர் நமக்காக இரத்தம் சிந்தி நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் உரிமை பெற்றார். அந்த உரிமையைத்தான் நாம் திருவிருந்திலே நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். ஞானஸ்தானத்தின் வழியாக பெற்றுக்கொண்டு வருகிறோம். விசுவாசத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். அவர் எனக்காக மரித்தார் என்று நாம் விசுவாசிக்கும் போது அவர் நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இதுதான் விசுவாச பிரமாணம். திருச்சபையினுடைய அடிப்படை சட்டமும் அதுதான். நம் பாவங்களை இறைவன் மன்னிக்கிறார் என்பதுதான் திருச்சபையினுடைய அடிப்படை சட்டமாக இருக்கிறது. எல்லா திருச்சபையினுடைய சட்டமும் இதுதான். சரி, இப்பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லும்போது எவன் ஒருவன் அதிக செல்வந்தனாக அதிகாரியாக இருக்கிறானோ அவனே வாழ்வடைவான். இப்போ ஒரு அதிகாரியாக இருக்கிறான்னா அவன் சொல்ல கேட்கணும், இல்லைன்னா நம்மளை அடிச்சு விட்டு போய் மன்னிப்பு கேட்டுருவான். அதே வேளையிலே ஒருவன் பணக்காரனாக இருந்தால் அவன் சொல்ல கேட்கணும், இல்லைன்னா பணப்பழத்தை வச்சுக்கிட்டு நம்மளை அடித்து போட்டுருவான். அப்போ பாவ மன்னிப்பு உண்டு என்று சொன்னால் அதிகாரிகளுக்கும் அதே வேளையிலே பணக்காரர்களுக்கும் அங்கே மதிப்பு உண்டாகிறது. ஆம், அதிகாரிகளாக இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு உலகத்தில் படித்தவன் கருத்தென்றால் சபை ஏறுமா? பணம் படைத்து விட்டால் அதற்கு நிகராகுமா? படித்தவன் பணம் படைத்தவன் யாராக இருந்தாலும் பலம் படைத்து விட்டால் அதுவே பெரியது என்று உலகம் இருக்கிறது. இன்றைக்கி ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாத்தியார் இருப்பார், கவர்மெண்ட் வேலை பார்ப்பார், படிச்சிருப்பார். அவர் சொல்ல தான் எல்லோரும் கேட்பாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து உட்காந்துட்டாருன்னா அந்த இன்ஸ்பெக்டருடைய அதிகாரத்துக்கு கீழே அந்த சபை வந்துடும். அதுக்கு அடுத்தால பார்க்க போனால் அதில் ஒரு பட்டாளத்துக்காரன் வந்து உட்காந்துட்டான், மிலிட்ரியில் ஒரு நேவி ஒரு ஏர்ஃபோர்ஸில் உள்ளவங்க உட்காந்துருக்காங்கன்னா அவன் சொல்ல தான் எல்லோரும் கேட்பாங்க. அப்போ திருச்சபையை பொறுத்தளவில் எவன் பணக்காரனோ எவன் பலசாலியோ எவன் படித்தவனோ அவனுக்கு தான் மதிப்பு உண்டாகும். படித்தவனை விட பணக்காரன் பெரியவன், பணக்காரனை விட பலசாலி பெரியவன். இந்த அடிப்படையில் தான் திருச்சபை இன்று அமைந்திருக்கிறது. இதை காட்டிலும் இப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் மலை பிரசங்கத்தை கடைபிடித்தால் அவன் பரிசுத்த ஆவியை பெறுகிறான். அந்த பரிசுத்த ஆவி பெறுகிறவன் உலகத்தில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாத்தை காட்டிலும் மேலானவனாக இருப்பான். ஏனால் உலகத்தில் உள்ளவரை காட்டிலும் மேலானவர் அவனிடத்தில் கூடியிருக்கிறார். அவன் வழியாக சொல்கிற வார்த்தைகளை மீறுகிறவன் நரகத்தை அடைகிறான். இதான் சத்தியம். பார்த்தீங்களா? அப்போ ஒருத்தன் பரிசுத்தாய் பெற்று ஒருவன் திருச்சபையிலே செய்தி கொடுத்தால் அவன் சொல்படி கேட்டு நடவாதவனுக்கு மன்னிப்பு இருக்காது, அவன் நரகத்து வீருவான். எவன் ஒருவன் அவன் சொல்படி கேட்டு நடக்கவில்லையோ அவன் நரகத்தை அடைந்து விடுவான். அவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறவன் அது கேட்டு பலனடைவான். அவனுக்கு எவனாம் உதவி செய்கிறானோ அவன் நல்லா இருப்பான். அவன் சொல்படி கேட்டு நடந்து அவனுக்கு உதவி செய்கிறவனை தவிர மற்ற எவனுமே வாழ்வடைய மாட்டான். அப்படி என்றால் திருச்சபையின் சட்டம் எது? ஒன்று மலை பிரசனத்தை கை கொண்டு பரிசுத்தாய் பெற்று மக்களை வழிநடத்துவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லது உலகப் பொருளை சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிற மக்கள் அப்படிப்பட்ட ஒருவன் கீழ்ப்படிந்து சொல்படி நடந்து அவனுக்கு உதவி செய்வர்களாக இருக்க வேண்டும். இதுதான் புது உடன்படிக்கை. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.